Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோவில் நம்ம கியூப் ரூட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 6.2ல கொஷின் நம்பர் 1ல ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கியூப் நம்பர்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 எடுத்துக்கிட்டோன்னா 2 into 2 into 2. 2வை ஒரு 2வால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அதே 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் கியூப் நம்பர் இல்லையா? திஸ் இஸ் 8. 8 இஸ் அ கியூப் நம்பர். அதே போல் 3 into 3 into 3 பண்ணோன்னா நமக்கு 27 வரும். 27 is a cube number. 4 into 4 into 4 பண்ணோன்னா 64 வரும். 64 is a cube number. ஓகேவா? இப்போ கியூப் ரூட்னா என்ன? கியூப் ரூட்னா என்னன்னா இதோட இன்வர்ஸ் ஆப்ரேஷன். நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோமோ அதோட இன்வர்ஸ் ஆப்ரேஷன். கியூப் ரூட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணணும்னா இங்கே 3 போட்டு இந்த ரூட் போட்டோம்னா திஸ் இஸ் கியூப் ரூட். ஓகேவா? இந்த சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் கியூப் ரூட்டோட சிம்பிள். ஓகேவா? இப்போ cube root of 8 எப்படி find out பண்ணலாம்? cube root of 8 this is equal to cube root of இதோட prime factors என்ன வரும்? 2 into 2 into 2 வருமா? இப்போ இந்த 3 2லேருந்து ஒரு 2 மட்டும் எடுத்துக்கணும். அதுதான் cube root of 8. ஓகேவா? ஸோ cube root of 8 is 2. இப்போ நம்ம 64 எடுத்துக்கலாம். வாட் இஸ் cube root of 64? 64 நம்ம prime factorization பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 into 2 into 2 into 2 into 2 into 2 வருமா? இப்போ நம்ம குரூப்பிங் பண்ணணும். 3 ஃபேக்டர்ஸாக குரூப்பிங் பண்ணலாம். ஒரு குரூப்பில் இருந்தும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். அப்போது கியூப் ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு 2 into 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. புரியுதா? இப்படி தான் கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 5 கியூப்னா 125. கியூப் ரூட் ஆஃப் 125 வந்து 5. ஓகேவா? அதே போல் 6 கியூப்னா 216. கியூப் ரூட் ஆஃப் 216னா 6. ஸோ இப்போ புரியுதா கியூப் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்ட்டு? நமக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதை கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு 3 ஃபேக்டர்ஸாக குரூப்பிங் பண்ணணும். ஒவ்வொரு குரூப்லேருந்தும் ஒரு ஃபேக்டர் மட்டும் எடுத்துகிட்டு அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிடணும். ஓகேவா? இப்போ எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணலாமா? எக்ஸசைஸ் 6.2ல ஃபஸ்ட் சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு 4 சப்டிவிஷன்ஸ் மட்டும் போடுவோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து 64 கொடுத்துருக்காங்களா, இதுக்கு நம்ம கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 64 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் இல்லையா? இப்போ 64 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 2வால் டிவைட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 2 2s are 4. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணிக்கலாம். 2 1s are 2, ரிமைனிங் 1. நெக்ஸ்ட் டிஜிட் பிகம்ஸ் 12. 6 2s are 12. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணிக்கலாம். 8 2s are 16. அகைன் 2வால் டிவைட் பண்ணால் 4 2s are 8. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணால் 2 2s are 4. திரும்பவும் 2வாலே டிவைட் பண்ணிக்கலாம். 2 1s are 2. அப்போ நம்ம 64 எப்படி எழுதலாம்? 64 இஸ் ஈக்குவல் டு எத்தனை 2s வருது? 6 2s வருது இல்லையா? அப்போது 2 into 2 into 2 into 2 into 2 into 2. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கியூப் ரூட் ஆஃப் 64 ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஸோ கியூப் ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் இந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸை நம்ம எழுதிடணும். ஓகேவா? இப்போ குரூப்பிங் ஃபார்ம் பண்ணலாம். 2 into 2 into 2 ஒரு குரூப்பா, அதுக்கப்புறம் இந்த 2 into 2 into 2 ஒரு குரூப். ஒரு குரூப்லேருந்து ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் எடுத்துக்கணும் இல்லையா? அப்போது இந்த ஃபஸ்ட் குரூப்லேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். செகண்ட் குரூப்லேருந்து ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 64 நமக்கு என்ன வரும்? 4னு வருமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு 4. த கியூப் ரூட் ஆஃப் 64 இஸ் 4. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிவிட்டு 3 குரூப்பிங் பண்ணிவிட்டு ஒரு குரூப்பிங்லேருந்தும் ஒரு நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் 5 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈவன் நம்பர்ன்றதுனால நம்ம 2வாலே டிவைட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, ரிமைனிங் 1. நெக்ஸ்ட் டிஜிட் பிகம்ஸ் 11. 5 2s are 10, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட் டிஜிட் பிகம்ஸ் 12. 6 2s are 12. ஓகே, மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 2s are 4, remaining 1. next digit becomes 16. 8 2s are 16. மறுபடியும் 2வாலே டிவைட் பண்ணிக்கலாம். 6 2s are 12, 4 2s are 8. again 2வாலே டிவைட் பண்ணலாம். 3 2s are 6, 2 2s are 4. மறுபடியும் 2வால தான் டிவைட் பண்ணணும். 16 2s are 32. ஓகே, மறுபடியும் 2வால டிவைட் பண்ணிக்கலாம். 8 2s are 16. again 2வால டிவைட் பண்ணிக்கலாம். 4 2s are 8. திரும்பவும் 2வால தான் டிவைட் பண்ணணும். 2 2s are 4. மறுபடியும் 2வால் டிவைட் பண்ணால் 2 1s are 2. அப்போ நம்ம 5 12 எப்படி எழுதலாம்? எத்தனை 2 இருக்குது இதில்?
1 2 3 4 5 6 7 8 9 2s. So 512 as a product of prime factors நம்ம எழுதிட்டோம். Now we have to find out the cube root of 512. So cube root of 512 is equal to cube root of product of prime factors ஃபார்ம்ல நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம குரூப்பிங் பண்ணணும். 2 into 2 into 2 ஒரு குரூப்பா, அடுத்த 2 into 2 into 2 ஒரு குரூப், நெக்ஸ்ட் 2 into 2 into 2 ஒரு குரூப். அப்போது ஒரு குரூப்பில் இருந்தும் ஒரு 2 மட்டும் எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ 2 into நெக்ஸ்ட் குரூப்பில் இருந்து ஒரு 2, மறுபடியும் அடுத்த குரூப்பில் இருந்து ஒரு 2. அப்போ நமக்கு என்ன வரும்? 8 வருமா? 2 2s are 4, 4 2s are 8. அப்போது cube root of 512 is equal to 8. ஓகேவா? இந்த cube root of 512 is 8. ஓகேவா? cube root find out பண்ண சொன்னாங்கன்னா எப்படி போடணும்னு தெரியுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நமக்கு 10,648 கொடுத்துருக்காங்க. இதை 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 5 2s are 10, 3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8. மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, remaining 1, next digit becomes 13, 6 2s are 12, remaining 1, next digit becomes 12, 6 2s are 12, 2 2s are 4. ஓகேவா? மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 3 2s are 6, 3 2s are 6, 2 1s are 2. 1331 கிடைச்சிருக்கா? இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா இதோட டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 8 தான் வருது. 5ஆலையும் டிவைட் பண்ண முடியாது, 7ஆலையும் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ப்ரைம் நம்பர் நம்ம 11 எடுத்துக்கலாம். 1331 நம்ம 11ஆல் டிவைட் பண்ண முடியும். 11 1s are 11, ரிமைனிங் 2 இருக்கா? நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 23 ஆயிரும் இல்லையா? 23ல் 2 11s are 22, ரிமைனிங் 1, நெக்ஸ்ட் டிஜிட் பிகம்ஸ் 11. அப்போ 11 1s are 11. ஸோ 121 நம்ம மறுபடியும் 11ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 11 11s are 121. ஓகேவா? மறுபடியும் 11ஆல் டிவைட் பண்ணலாம். 11 1s are 11. இப்போ 10,648 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 11 into 11 into 11 எழுதலாம் இல்லையா? நெக்ஸ்ட் we have to find out the cube root of 10,648. Cube root of 10,648 is equal to cube root of 2 into 2 into 2 into 11 into 11 into 11 இல்லையா? இப்போ 3 ஃபேக்டர்ஸாக குரூப்பிங் பண்ணிக்கலாம். 2 into 2 into 2 ஒரு குரூப்பா, 11 into 11 into 11 ஒரு குரூப். ஒரு குரூப்பில் இருந்தும் ஒரு நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட் குரூப்லேருந்து ஒரு 2, செகண்ட் குரூப்லேருந்து ஒரு 11. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 22 வருமா? 2 into 11 22. ஸோ வாட் இஸ் த கியூப் ரூட் ஆஃப் 10,648? 22. ஓகேவா? ஸோ த கியூப் ரூட் ஆஃப் 10,648 இஸ் 22. புரியுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் நமக்கு கொடுத்துருக்கிறது 27,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ 27,000 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 3 2s are 6, remaining 1, next digit becomes 10, 5 2s are 10, next 2 zeros இல்லையா? மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 6 2s are 12, remaining 1, next digit becomes 15, 7 2s are 14, remaining 1, next digit becomes 10, 5 2s are 10, then 0. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 3 2s are 6, remaining 1, next digit becomes 15, 7 2s are 14, remaining 1, next digit becomes 10, 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 2s are 10. இப்போ இதோட டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். 3 + 3 6, 6 + 7 13, 13 + 5 18 வருதா? ஸோ 18 நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ திஸ் நம்பர் கேன் ஆல்சோ பி டிவைடட் பை 3. ஸோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 1s are 3, 3 1s are 3, 3 2s are 6, remaining 1, next digit becomes 15, 5 3s are 15. மறுபடியும் நம்ம அதை 3ஆலேயே டிவைட் பண்ண முடியும். இதோட டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு 9 வருது. ஸோ 1125 நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடியும். 3 3s are 9, remaining 2, next digit becomes 22, 7 3s are 21, remaining 1, 5 3s are 15. ஓகேவா? மறுபடியும் இதை 3ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 3 1s are 3, 3 2s are 6, remaining 1, next digit becomes 15, 5 3s are 15. இப்போ இதை 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2 5s are 10, remaining 2, next digit becomes 25, 5 5s are 25. மறுபடியும் 5ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 5 5s are 25. Again divide this number by 5, we will get 1. Okay? So அப்போ 27,000 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 3 into 3 into 3 into 5 into 5 into 5. ஓகேவா? Now we have to find out the cube root of 27,000. Cube root of 27,000 is equal to cube root of 2 into 2 into 2 into 3 into 3 into 3 into 5 into 5 into 5. ஸோ இப்போ நம்ம குரூப்பிங் பண்ணலாம்.
2 into 2 into 2 ஒரு குரூப்பு, 3 into 3 into 3 ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம், 5 into 5 into 5 ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம். 3 ஃபேக்டர்ஸாக. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் குரூப்லேருந்து நம்ம ஒரு 2 மட்டும் எடுத்துக்கணும், செகண்ட் குரூப்லேருந்து ஒரு 3 மட்டும் எடுத்துக்கணும், தேர்ட் குரூப்லேருந்து ஒரு 5 மட்டும் எடுத்துக்கணும். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 3s are 6, 6 5s are 30. ரைட்டா? ஓகே. ஸோ cube root of 27,000 is equal to 30. Therefore, the cube root of 27,000 is 30. ஓகேவா? இப்போ cube root எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? ரிமைனிங் சம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.